ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சுட்ட கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வந்து 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காவை அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி கம்பி இருந்தால், இல்லைன்னா அடுப்பில் வந்து ஒரு குச்சியில் வச்சு கூட நல்லா ஃபுல்லும் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி இதை வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கலாம். கருகிடாமல் பார்த்து கொஞ்சம் திருப்பி திருப்பி விடணுங்க. 3 தக்காளி எடுத்திருக்கேன், அதையுமே நல்லா கீறி விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு அதையுமே எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறின உடனே அதை வந்து இந்த மாதிரி தோலை உரிச்சிங்கன்னா ஈஸியாகவே தோல் உரிக்க வருங்க. இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டையும் இது மாதிரி நல்லா நைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியும் தோல் ஃபுல்த்தையும் உரிச்சிட்டு அதையுமே கட் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய பெல்லாரி எடுத்திருக்கேன், அதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வானலியில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வந்து சேர்த்து நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச பெல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை, அதோட நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு இதை சேர்த்துக்கலாங்க. இது வெங்காயம் சேர்க்கும் போதே அதோட ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் அப்போ சேர்க்க விட்டுட்டேன், அதனால தான். நீங்கள் தாளிக்கும் போதே அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஓரளவு வதங்கின உடனே இதில் வந்து தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டோன்னா நமக்கு கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. இதை சூடான இட்லி தோசையோடு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.